ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிந்துக்க போறோம். ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரமும் சேர்ந்து வரதுனால இந்த நாள் ரொம்பவே ஒரு மங்களகரமான அதிசக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு அவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பௌர்ணமியோட கிரக நிலையினுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைத்திருக்கு, என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றத்தால் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நன்மை தீமை என்னென்ன அப்படிங்கிறத கன்னி ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதுபோலவே பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைத்து பார்க்காத வகையில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இதனால உண்டாகலாம். பௌர்ணமி பரிகாரம் அப்படின்னு இந்த பரிகாரத்தை நம்ம சொல்லலாம். பௌர்ணமி நாளில் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்து வரும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமா தீரலாம். அதுபோலவே வறுமை ரீதியான கஷ்டங்கள் இதனால நிச்சயமா குறையலாம். அதுபோலவே உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பௌர்ணமி நாளில் இந்த சிறப்பு பரிகாரத்தை பெண்மணிகள் செய்து வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கலாம். ஸோ இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கன்னி ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பௌர்ணமியுடைய கிரக நிலை ஆட்டத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பல விதங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உறவுகளில் இருந்த சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சியும் இணக்கமும் நிச்சயமா ஏற்படலாம். உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுடைய நிலைமை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கலாம். ஒரு சில கிரகங்களின் சஞ்சாரத்தோட பார்க்கும் பொழுது கலவையான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதுபோல பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது பெரிய அளவுல பாதிப்பும் கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில பல வகையான பிரச்சனைகளையும் பல வகையான கஷ்டங்களையும் நீங்க இதுவரை அனுபவித்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த பௌர்ணமியின் ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில சாதகமான பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் கன்னி ராசி நேயர்களுடைய மன குழப்பத்திற்கும் கவலைக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மன குழப்பம் தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டுமல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக சஞ்சரித்து வருவதால் உத்தியோகம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான நிலை நிச்சயமா உங்களுக்கு நீடிக்கலாம். பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கக்கூடிய, அதாவது லேசான மந்த நிலை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் பெரிதாக அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோலவே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு சிக்கல் எதுவுமே ஏற்படாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான திடீர் நெருக்கடிகள் நிச்சயமா ஏற்படலாம். இந்த பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பணவரவில் பார்க்கும் பொழுது திடீர் முடக்கங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால மன ரீதியாக நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதுபோலவே பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது சின்ன சின்ன தடைகள் நிச்சயமா உண்டாகலாம். எதிர்பாராத செலவு அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் உங்கள் கைக்கு வராமல் இருப்பது, இந்த மாதிரி திடீர் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம்.
திடீரென்று வீட்டிற்கு ஏதேனும் பழுது பார்க்கக்கூடிய செலவுகளும் உண்டாகலாம். குடும்பத்திற்காக செலவு செய்து எதிர்பாராத செலவினங்களால் முடக்கங்கள் கன்னிராசினியர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. இதனால பண ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பணத்தை செலவு செய்யும் போது நிதானமாக தேவைக்கேற்ப செலவு செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க ஆளாகலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பண விஷயத்தில் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கன்னிராசி நேயர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் சீராக இருக்கலாம். அதுபோலவே புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகளில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதாவது புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நீங்கள் அந்த முயற்சிகளை நிச்சயமாக செய்யலாம். வேறு மொழி மற்றும் வெளி வட்டாரங்களில் இருந்து நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே கன்னிராசினியர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பண ரீதியான கஷ்டங்கள் மட்டுமே உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் எந்த அளவிலும் பார்க்கும் பொழுது பெரிய தொந்தரவு உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் மாற்றங்களும் நிச்சயமா உண்டாகலாம். மிக பெரிய யோகம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கலாங்க. தொழில் ரீதியாக சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் லாபம் கிடைப்பதில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் தாமதங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும். திடீரென்று பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நன்மை தீமை இரண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசினியர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அனைத்து விதமான செலவுகளையும் அனைத்து விதமான சிக்கல்களையும் சமாளித்து வரக்கூடிய தன்னம்பிக்கை கன்னிராசினியர்களுக்கு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லலாம். புதிய திட்டங்களை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கணும். அதுபோலவே குடும்பத்தினரிடம் பார்க்கும் பொழுது குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கன்னிராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் அனுசரித்து செல்வது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உறவுகளில் சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த விஷயத்துல நீங்க மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது அவசியங்க. ஸோ இது போலவே கன்னிராசி பெண்கள் இந்த பௌர்ணமி நாளை செய்யக்கூடிய சிறப்பு பரிகாரத்தை நிச்சயமா நீங்க இப்ப தெரிந்து கொள்ளலாம். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனது பார்த்தீங்கன்னா குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லலாம். அப்படி குழப்ப நிலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீட்டிற்கு ஆகாது அப்படின்னு சொல்லலாங்க. கணவருக்கு மனக்குழப்பம் இருந்தால் பெண்கள் அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். பெண்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும்போது கணவர்கள் அவங்களுடைய ஆறுதலாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பாதிப்பு நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய குழப்பங்களும் உங்களுடைய எண்ணங்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக பெண்மணிகள் பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை அதாவது இந்த வழிபாடை நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். வாசனை நிறைந்த மல்லிகை பூவை வாழை நாரால் உங்களுடைய கைகளால் கட்டி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று உங்கள் கையாலே நீங்கள் கொடுக்கலாம். அதன் பிறகு அம்மனுக்கு 2 தீபங்களை ஏற்றலாம். சிறிது நேரம் அந்த கோவிலிலே அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீருவதற்கு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நிச்சயமா மாறலாம். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்தால் ஒரு குண்டுமணி தங்கம் ஒரு குண்டுமணி வெள்ளியை நீங்க வாங்கலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் இதனை நிச்சயமா தவிர்த்து கொள்ளலாம். இந்த பௌர்ணமி நாளில் பெண்கள் வெள்ளை கொலுசை வாங்கி அணிந்து வந்தீங்கன்னா நிச்சயமா சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பா நீங்க செய்யலாம். மகாலட்சுமியினுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக இதனால கிடைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னிராசினியர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் கிடைத்திருக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.